ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7 ஜூன் 2025 பார்த்தாதாம் மதுபன். இனிய குழந்தைகளே, இப்போது நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை தனக்கு சமமாக பூஜைக்கு உரியவராக மாற்ற பூஜைக்கு உரிய தந்தை வந்திருக்கிறார். கேள்வி: குழந்தைகள், உங்கள் மனதில் எந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறது? பதில்: நாம் உயிருடன் இருந்து ஆஸ்தி முழுவதையும் பெற்ற பிறகே தந்தையை விடுவோம். தந்தையின் நினைவில் இந்த பழைய சரீரத்தை விடுத்து தந்தையின் கூடவே செல்வோம். தந்தை நமக்கு வீட்டின் வழியை சகஜமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களிடம் இருக்கிறது. பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நிறைய மனிதர்கள் ஓம் சாந்தி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். குழந்தைகளும் ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்கள். உள்ளே எந்த ஆத்மா இருக்கிறதோ அது ஓம் சாந்தி என்று சொல்கிறது. எனினும் ஆத்மாக்கள் தன்னை சரியானபடி அறியவில்லை, தந்தையை அறியவில்லை. என்னை அழைக்கிறார்கள், எனினும் நான் யார், எப்படி இருக்கிறேன் என சரியானபடி யாரும் அறியவில்லை என்று தந்தை சொல்கிறார். நான் யார், எங்கிருந்து வந்தேன் என்று நானும் என்னை அறியாமல் இருந்தேன் என இவரும் சொல்கிறார். ஆத்மா ஆண் மகன், பரமாத்மா தந்தை. அதனால் ஆத்மாக்கள் தமக்குள் சகோதரர்கள். பிறகு சரீரத்தில் வரும் காரணத்தால் சிலரை ஆண் என்றும் சிலரை பெண் என்றும் சொல்கிறார்கள். எனினும் ஆத்மா என்றால் என்ன என்பதை எந்த மனிதரும் சரியானபடி அறியவில்லை. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறது. அதை பிறகு நீங்கள் கூடவே எடுத்து செல்வீர்கள். நான் ஆத்மா, இந்த பழைய சரீரத்தை விடுத்து அடுத்ததை பெறுவேன் என்ற ஞானம் அங்கே இருக்கும். ஆத்மாவின் அறிமுகத்தை கூடவே எடுத்து செல்வீர்கள். முன்பு ஆத்மாவையும் அறியாமல் இருந்தோம். நாம் எப்போது இருந்து பாகத்தை நடித்து வருகிறோம் என்பதையும் அறியாமல் இருந்தோம். இப்போது வரை சிலர் தன்னை பற்றி முழுமையாக அறியவில்லை, மேலெழுந்த வாரியாக அறிந்திருக்கிறார்கள். மேலும் பெரிய லிங்க ரூபத்தை நினைவு செய்கிறார்கள். நான் ஆத்மா புள்ளி, தந்தையும் புள்ளி என்ற ரூபத்தில் நினைவு செய்பவர்கள் மிக குறைவு. புத்தி நம்பர்வாறு இருக்கிறது. சிலர் நன்றாக புரிந்து கொண்டும் பிறருக்கு புரிய வைக்கும் காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை பதித்த பாவனர் என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். மனிதர்களுக்கு முதலில் ஆத்மாவை பற்றிய அறிமுகமே இல்லை, அதனால் அதையும் புரிய வைக்க வேண்டும். எப்போது தான் ஆத்மா என்பது நிச்சயம் ஏற்படுமோ அப்போதே தந்தையும் அறிய முடியும். ஆத்மாவை பற்றிய சரியாக அறியவில்லை, அதனால் தந்தை பற்றியும் முழுமையாக அறிய முடியாது. நான் ஆத்மா புள்ளி என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் இருப்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் ஞானம் மிக நன்றாக இருக்கிறது, பகவானை சந்திக்க வழியை மிக நன்றாக சொல்கிறீர்கள் என சும்மா சொல்வார்கள். எனினும் நான் யார், தந்தை யார் என்பது தெரியாது. சும்மா நல்லது நல்லது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இவர்கள் நாஸ்திகர்களாக மாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஞானத்தின் புரிதல் யாரிடமும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது நாம் பூஜைக்கு உரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். நான் யாருக்கும் பூஜை செய்வதில்லை. ஏனென்றால் யார் எல்லோருக்கும் பூஜைக்குரியவரோ, மிக உயர்ந்த பகவானோ, அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரே பூஜைக்குரிய பிதாசி. அந்த பிதாசி நம்மை அவருடையவராக மாற்றி பாடம் கற்பிக்கிறார் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மிக உயர்ந்த பூஜைக்குரியவராக இருப்ப ஒருவர் மட்டுமே, அவரை தவிர வேறு யாரும் பூஜைக்குரியவராக மாற்ற முடியாது. பூஜாரி நிச்சயம் பூஜாரியாகவே மாற்றுவார். உலகில் எல்லோரும் பூஜாரிகள். உங்களுக்கு இப்போது பூஜைக்குரியவர் கிடைத்திருக்கிறார். அவர் தனக்கு சமமாக மாற்றுகிறார். உங்களை பூஜை செய்வதிலிருந்து விடுவித்திருக்கிறார். தன்னோடு உங்களை அழைத்து செல்கிறார். இது சிச்சி உலகம், இது மரண உலகம். எப்போது ராவணராஜ்யம் வருமோ அப்போது பக்தி ஆரம்பமாகும். பூஜைக்குரியவர்கள் பூஜாரிகள் ஆகிறார்கள். பிறகு பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக மாற்ற தந்தை வர வேண்டியிருக்கிறது. இப்போது நீங்கள் பூஜைக்கு உரிய தேவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மா உடலை கொண்டு பாகத்தை நடிக்கிறது. இப்போது ஆத்மாவை பவித்திரமா ஆக்குவதற்கு தந்தை நம்மை பூஜைக்குரிய தேவர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அதனால் தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் பூஜாரியிலிருந்து பூஜைக்குரிய தேவராக மாறுவீர்கள் என்று குழந்தைகள் உங்களுக்கு உத்தி கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த தந்தை அனைவருக்கும் பூஜைக்குரியவராக இருக்கிறார். யார் அரைக்கல்பம் பூஜாரி ஆகிறார்களோ அவர்கள் பிறகு அரைக்கல்பம் பூஜைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். இப்படியாக நாடகத்தில் பாகம் இருக்கிறது. நாடகத்தின் முதல் இடை கடைசியை யாரும் அறியவில்லை. இப்போது தந்தை மூலமாக குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்கிறீர்கள். தன்னை ஆத்மா புள்ளி என உணருங்கள் என்பதையும் முக்கியமாக முதலில் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாவின் தந்தை நிராகாரர். அந்த ஞானம் நிறைந்தவரை வந்து பாடம் கற்பிக்கிறார். உலகில் முதல் இடை கடைசி ரகசியத்தை புரிய வைக்கிறார். தந்தை ஒரு முறை வருகிறார். அவரை அறிவதும் ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. அவர் ஒரே ஒரு முறை சங்கம யுகத்தில் மட்டுமே வருகிறார். வந்து பழைய அழுக்கான உலகை தூய்மையாக மாற்றுகிறார். இப்போது தந்தை நாடக திட்டப்படி வந்திருக்கிறார். இதில் புதிய விஷயம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு கல்பமும் அப்படியே வருகிறேன்.
ஒரு நொடி கூட முன்பின் ஆக முடியாது. உண்மையில் ஆத்மாக்கள் நமக்கு தந்தை உண்மையான ஞானத்தை தருகிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் உள்ளத்தில் உணர்கிறீர்கள். பிறகு கல்பத்திற்கு பிறகும் தந்தை வர வேண்டும். தந்தையிடமிருந்து இந்த நேரம் நாம் எதை அறிகிறோமோ அதை மீண்டும் கல்பத்திற்கு பிறகும் அறிவோம். இப்போது பழைய உலகம் அழியும். பிறகு நாம் சத்தியுகத்திற்கு சென்று நமது நடிப்பை நடிப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சத்தியுக சொர்க்கவாசி ஆவீர்கள் என்பது புத்தியின் நினைவில் இருக்கிறது. நினைவு இருப்பதால் மகிழ்ச்சியும் இருக்கிறது. மாணவ வாழ்க்கை இல்லை, நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக படிக்கிறோம். எனவே படிப்பு முடியும் வரை இந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்க வேண்டும். எப்போது விநாசத்திற்கு தேவையான பொருட்கள் தயாராகுமோ அப்போது படிப்பு முடியும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். பிறகு நிச்சயம் தீப்பற்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒருவர் பிறரால் எவ்வளவு சூடாகி கொண்டு இருக்கிறார்கள். நாலாப்புறமும் பலவித சேனைகள் இருக்கின்றன. எல்லோரும் சண்டை செய்ய தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது தடையை ஏற்படுத்துகிறார்கள், அதனால் நிச்சயம் சண்டை வரும். கல்பர் முன்னர் போல விநாசம் நடந்தே ஆக வேண்டும். குழந்தைகள் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு தீப்பொறியால் எவ்வளவு சண்டைகள் நடந்தன என்பதை குழந்தைகள் நீங்கள் முன்னால் பார்த்திருக்கிறீர்கள். இப்படி செய்யுங்கள், இல்லை என்றால் இந்த குண்டுகளை கையில் எடுக்க வேண்டியிருக்கும் என ஒருவர் பிறரை மிரட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். மரணம் முன்னால் வரும்போது தயாரிக்காமல் இருக்க முடியாது. முன்பும் சண்டை நடந்தபோது குண்டுகளை வீசினார்கள். நாடகத்தின் விதி அப்படி இருந்தது. இப்போது ஆயிரக்கணக்கில் குண்டுகள் இருக்கின்றன. எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்ல இப்பொழுது தந்தை வந்திருப்பதை குழந்தைகள் நீங்கள் நிச்சயம் புரிய வைக்க வேண்டும். பதித்த பாவனரே வாருங்கள், இந்த சீச்சி உலகிலிருந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று எல்லோரும் புகார் செய்கிறார்கள். முக்தி, ஜீவன் முக்தி என 2 தூய்மையான உலகங்கள் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அனைவரது ஆத்மாக்களும் தூய்மையாகி முக்தி தாமத்திற்கு போகும். இந்த துக்கதாமம் அழிந்துவிடும். இதை மரணலோகம் என்று சொல்கிறார்கள். முதலில் அமரலோகமாக இருந்தது. பிறகு சக்கரம் சுற்றி இப்போது மரணலோகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பிறகு அமரலோகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கே அகால மரணம் ஏற்படுவது இல்லை. அதனால் அதை அமரலோகம் என்று சொல்கிறார்கள். சாஸ்திரங்களிலும் இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. எனினும் சரியானபடி யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது தந்தை வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். மரணலோகம் நிச்சயம் அழிய வேண்டும். இது 100% உறுதி. உங்கள் ஆத்மாவை யோக பலத்தால் பவித்திரமாக்குங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும். எனினும் இதையும் குழந்தைகளால் நினைவு செய்ய முடியவில்லை. தந்தையிடமிருந்து ஆஸ்தி, அதாவது ராஜ்யத்தை பெறுவதற்கு முயற்சி தேவைதானே? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவில் இருக்க வேண்டும். நான் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறேன், மேலே எத்தனை பேருக்கு நினைவை கொடுக்கிறேன் என்று தன்னை பார்க்க வேண்டும். மன்மன பவ என்பதை மந்திரம் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது தந்தையின் நினைவு. தேக அபிமானத்தை விட வேண்டும். நீங்கள் ஆத்மா, இது உங்கள் ரதம். இதை கொண்டே நீங்கள் எவ்வளவு வேலைகளை செய்கிறீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் தேவி தேவராகி எப்படி ஆட்சி செய்கிறீர்கள், அங்கு நீங்கள் இதே அனுபவத்தை பெறுகிறீர்கள். அந்த நேரம் நடைமுறையில் நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக இருப்பீர்கள். எனினும் எனது இந்த உடல் முதுமையடைந்து விட்டது, இதை விடுத்து புதியதை பெறுவேன் என்று ஆத்மா சொல்லும். அதில் துன்பத்தின் விஷயமே கிடையாது. இங்கே உடலை விடக்கூடாது என்பதற்காக எத்தனை டாக்டர்களின் மருந்துகளை உட்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு வியாதி வந்தாலும் பழைய சரீரத்தின் மீது எரிச்சல் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். சிவபாபாவின் நினைவால் தான் பவித்திரமாவீர்கள். இதுதான் முயற்சி. எனினும் முதலில் ஆத்மாவை அறிய வேண்டும். நினைவு யாத்திரையே உங்கள் முக்கிய விஷயம். நினைவு இருந்து இருந்து நாம் மூலவதனத்திற்கு செல்வோம். நான் அங்கே வசிப்பவர்கள், அது நமது சாந்திதாமம். சாந்திதாமமும் சுகதாமமும் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நினைவு செய்கிறீர்கள், வேற யாருக்கும் தெரியாது. கல்ப முன்னர் யார் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றார்களோ அவர்களே பெறுவார்கள். முக்கியமானது நினைவு யாத்திரை. பக்தி மார்க்க யாத்திரைகள் இப்போது முடிய வேண்டும். பக்தி மார்க்கமே முடிந்துவிடும். பக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பது எப்போது ஞானம் இருக்குமோ அப்போது உணர முடியும். பக்தி செய்தால் பகவான் கிடைப்பார் என்று நினைக்கிறார்கள். பக்தியின் பலனாக எதை கொடுப்பார் ஒன்றுமே தெரியவில்லை. தந்தை குழந்தைகளுக்கு நிச்சயம் சொர்க்கத்தின் அரசபாக்கியத்தை ஆஸ்தியாக கொடுப்பார் என்பதை இப்போது குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுத்திருந்தார். ராஜா ராணியைப் போல பிரஜைகள் எல்லோரும் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு உங்களை சொர்க்கவாசிகளாக மாற்றியிருந்தேன். இப்போது மீண்டும் உங்களை மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். பிறகு நீங்கள் இப்படி 84 பிறவிகள் பெறுவீர்கள் என்பது புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும், மறக்கக்கூடாது. உலகின் முதல் இடை கடைசியின் எந்த ஞானம் தந்தையிடம் இருக்கிறதோ அது குழந்தைகளின் புத்தியில் சொட்ட வேண்டும். நாம் எப்படி 84 பிறவிகளை பெறுகிறோம், இப்போது மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். அநேக முறை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று இருக்கிறோம். எப்படி பெற்றீர்களோ அப்படியே மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை அனைவருக்கும் கற்பித்துக் கொண்டே இருக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கு எச்சரிக்கை கிடைத்து கொண்டே இருக்கிறது. தன்னை சோதித்து பார்ப்பதற்கு
நான் எந்த அளவு முயற்சி செய்கிறேன் என்பதை சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். நான் மிக நன்றாக முயற்சி செய்கிறேன். பகவான் தந்தை வந்திருக்கிறார் என்பதை எல்லோருக்கும் தெரியப்படுத்த கண்காட்சி செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சிலர் நினைக்கிறார்கள். பாவம், அந்த மனிதர்கள் எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஞானத்தை பற்றி ஒருவருக்கும் தெரியாத போது பக்தியை நிச்சயம் உயர்ந்ததாக நினைப்பார்கள். முன்னால் உங்களிடமும் ஏதாவது ஞானம் இருந்ததா என்ன? தந்தையே ஞான கடலாக இருக்கிற அவரே பக்தியின் பலனை கொடுக்கிறார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். யார் அதிக பக்தி செய்தார்களோ அவர்களுக்கு அதிக பலன் கிடைக்கும். அவர்களே உயர்ந்த பதவி பெறுவதற்கு நன்றாக படிக்கிறார்கள். இது எவ்வளவு இனிய விஷயமாக இருக்கிறது. வயது முதிர்ந்தவர்களும் புரிந்து கொள்ளும்படி எளிதாக்கி புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மிக உயர்ந்தவர் பகவான் சிவன், சிவ பரமாத்மாவே நமக என்று சொல்கிறார்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழி என்று அவர் சொல்கிறார். அவ்வளவுதான், வேறு எந்த சிரமமும் கொடுக்கவில்லை. போக போக சிவபாபாவை நினைவு செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆஸ்தியை பெற வேண்டும், எனவே வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றே தீர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் சிவபாபாவின் நினைவில் உடலை விடுவார்கள். அவர்கள் சமஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவார்கள். எவ்வளவு யோகமோ அவ்வளவு பலன் கிடைக்கும். போக வர எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவில் இருப்பதே மூல விஷயம். தனது தலையிலிருந்து சுமையை இறக்க வேண்டாம், அதற்கு நினைவு மட்டும் தேவை. வேறு எந்த சிரமத்தையும் தந்தை கொடுப்பதில்லை. அரைக்கல்பமாக குழந்தைகள் கஷ்டங்களை பார்த்திருப்பது தந்தைக்கு தெரியும். எனவே ஆஸ்தி பெற எளிய வழியை உங்களுக்கு சொல்ல இப்போது வந்திருக்கிறேன். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். முன்னரும் நினைவு செய்து வந்தீர்கள், எனினும் எந்த ஞானமும் இல்லாமல் இருந்தது. இந்த வகையில் என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் அழியும். இப்போது தந்தை ஞானம் கொடுத்திருக்கிறார். உலகில் பலர் சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள், அதிக நினைவு செய்கிறார், எனினும் அவரை அறியவில்லை. இந்த நேரம் தந்தை தானே வந்த அறிமுகத்தை கொடுத்து தன்னை நினைவு செய்ய சொல்கிறார். இப்போது நமக்கு நன்றாக தெரியும் என நீங்கள் நினைக்கிறீர்கள். நாம் பார்த்தாதாவிடம் போகிறோம். தந்தை இந்த பாக்கிய ரதத்தை பெற்றிருக்கிறார். பாகிரதன் என்ற பெயர் பிரசித்தமானது. இவருக்குள் அமர்ந்த ஞானத்தை சொல்கிறார். இதுவும் நாடகத்தில் பாகமாக இருக்கிறது. ஒவ்வொரு கல்பமும் இந்த பாக்கியசாலி ரதத்தில் வருகிறார். அவரே. இவரை ஷாம் சுந்தர் என்று சொல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் பிறகு அர்ச்சுனர் என பெயர் வைத்திருக்கிறார்கள். பிரம்மா எப்படி விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு எப்படி பிரம்மா ஆகிறார் என்பது இப்போது தந்தை சரியாக புரிய வைக்கிறார். நாம் பிரம்மாபுரியில் இருக்கிறோம், பிறகு விஷ்ணுபுரிக்கு போவோம் என்பது குழந்தைகளுக்கு இப்போது தெரியும். விஷ்ணுபுரியிலிருந்து பிரம்மாபுரிக்கு வருவதற்கு 84 பிறவிகள் பிடிக்கிறது. இதையும் அநேக முறை புரிய வைத்திருக்கிறார். அதை நீங்கள் இப்போது மீண்டும் கேட்கிறீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் விக்கர்மங்கள் அழியும் என்பது ஆத்மாக்களுக்கு இப்போது தந்தை சொல்கிறார். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. இந்த ஒரு கடைசி பிறவி மட்டும் தூய்மையானால் நாம் பவித்திர உலகிற்கு எஜமானராகும். அதனால் ஏன் பவித்திரமாக மாட்டீர்கள்? நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், பிரம்மா குமார் குமாரிகள் இருந்தும் அந்த உலகிய உணர்வு மாறுவதற்கு நேரம் பிடிக்கிறது. மெல்ல மெல்ல கடைசியில் கர்மாத்தீத்து நிலை ஏற்பட வேண்டும். இந்த நேரம் யாருக்கும் கர்மாத்தீத்து நிலை ஏற்பட வாய்ப்பு இல்லை. கர்மாத்தீத்து நிலை வந்துவிட்டால் பிறகு இந்த சரீரம் இருக்காது. இதை விட நேரிடும். சண்டை ஆரம்பமாகும். ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். இதில் தான் முயற்சி இருக்கிறது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன். போக வர கர்மம் செய்தபடி எவ்வளவு நேரம் தந்தை நினைவில் இருக்கிறேன். சாட்சியாக இருந்து தன்னை பார்க்க வேண்டும். 2. இந்த உடல் மீது ஒருபோதும் எரிச்சல் அடையக்கூடாது. இந்த உடலில் வாழ்ந்தபடியே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். சொர்க்கவாசி ஆவதற்கு இந்த வாழ்வில் முழுமையாக படிக்க வேண்டும். வரதானம். திரிகால் தரிசி மற்றும் சாட்சியாகி ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் பந்தன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தால் உதாரண ரூபம் ஆகுக. திரிகால் தரிசி ஸ்திதியில் நிலையாக இருந்து கர்மத்தின் முதல் இடை கடைசியை அறிந்து கர்மத்தை செய்தால் எந்த செயலும் விக்கர்மமாகாது. சதா நல்ல கர்மமாக இருக்கும். அதே போல சாட்சியாகி கர்மம் செய்தால் எந்த கர்மத்தின் பந்தனத்திலும் சிக்கும் கர்ம பந்தனி ஆத்மா ஆக மாட்டீர்கள். கர்மத்தின் பலன் உயர்வாக இருக்கும் காரணத்தால் கர்ம சம்பந்தத்திற்கு வருவீர்கள். பந்தனத்திற்கு வரமாட்டீர்கள். கர்மம் செய்யும் போதும் விலகியும் அன்பாக இருப்பீர்கள். அப்போது அநேக ஆத்மாக்களின் முன்னால் உதாரண ரூபமாக, அதாவது எக்ஸாம்பிளாக இருப்பீர்கள். ஸ்லோகன். யார் மனதில் சதா திருப்தியாக இருப்பாரோ அவரே டபுள் லைட். அவ்வியக்த செய்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். எந்த ஒரு சக்திசாலி எண்ணமோ ஆன்மீக சக்தி, அதாவது எனர்ஜியை சேமிக்கிறது. அதனால் நேரமும் வெற்றி பெறுகிறது. வீண் எண்ணங்கள் சக்தியை நேரத்தையும் இழக்க வைக்கின்றன. எனவே இப்போது வீண் எண்ணங்களின் படைப்பை நிறுத்துங்கள். இந்த படைப்பை படைக்க ஆத்மாவிற்கு தொல்லை கொடுக்கிறது. எனவே நான் மாஸ்டர், சர்வசக்திவான், சக்திசாலி ஆத்மா என
கௌரவத்தில் சதா இருங்கள். அப்போது ஒருபோதும் கவலைப்பட மாட்டீர்கள். அநேகரின் கவலைகளை போக்குபவர் ஆவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.